வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வேணாடு பால் கொஞ்ச். ஒரு ஆடிப்போலி டிஷ் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் கேரளா. சிம்பிள் ரெசிபி பட் சூப்பர் டெலிஷியஸ் அவுட்கம். பிராண கிரில் பண்ணி தேங்காய் பால் விட்டு ருசியை ஏற்றி ஒரு தரமான ரெஸ்டாரண்ட் சம்பவம் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக கறி லீவ்ஸ், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பத்து டு 12 பீஸ் சீ ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே மேரினேட் பண்ணுங்க. ஒரு பவுலில் 5 ஸ்பூன் திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அது கூட அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா அதெல்லாம் கலந்து விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கிங் பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சாப் பண்ண வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக சாப் பண்ண இஞ்சி, இடித்த பூண்டு இதெல்லாம் போட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ளேமை ஒரு மீடியம் ஹையில் வச்சு நல்லா டாஸ் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணுங்க. 1 நிமிஷம் கழித்து அந்த ப்ரான்லாம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து அந்த ப்ரான்ஸ்லாம் சைடில் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஸ்பேஸில் நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த கோகோனட் மில்க் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து அதில் விடுங்க. அந்த கோகோனட் மில்க் நல்லா சூடாகி ஒரு எவாப்ரேட்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். இது கூட தூக்கலாக கொஞ்சம் பெப்பர், தாராளமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கோகோனட் மில்க் அந்த ப்ரானில் நல்லா ஆட் ஆகி திரும்பவும் அது ஒரு ட்ரை ப்ரான் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம மீதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோகோனட் மில்க், அது எல்லாத்தையும் திரும்பி ஆட் பண்ணி இதே மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். இந்த ப்ரானை ஒரு 3 to 4 நிமிஷத்துக்குள்ளே குக் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் வெளியில் எவ்வளோ ஜூஸியாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஜூஸி அண்ட் டெண்டர் ப்ரான் ரெடி ஆகும். இல்லைனா ஓவர் குக் ஆகிடும். இப்போ நம்ம ப்ரான் ரெடி ஃபார் சர்விங். இந்த மாதிரி யூனிக் அண்ட் சூப்பர் டெலிஷியஸ் டிஷ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.